சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி ஆகிய 3 தேவிகளும் ஒன்று சேர்ந்த சக்தியான ஸ்ரீ சிவ துர்க்கையம்மன் ஆட்சி புரிந்து வரும் அற்புத திருத்தலத்தை பற்றி இன்றைய சர்வம் பக்திமயத்தில் பார்க்கலாம். தமிழகத்தில் பழமைக்கும் சிற்ப கலைகளுக்குமான சிறந்த கோயிலாக யுனெஸ்கோ விருது பெற்ற 1300 வருடங்களுக்கு முந்தைய சிவாலயம் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுகாவில் கும்பகோணம் அருகே துக்கச்சி கிராமத்தில் ஆப்த சகாயேஸ்வரர் கோவில் என்ற பெயரோடு அமைந்துள்ளது. ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி, சிவவும் நம சிவாய. சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி, ஹரவும் நம சிவாய. 1001ஆம் ஆண்டு முதல் 1044 ஆண்டு வரை முதலாம் ராஜேந்திர சோழனால் நிறுவப்பட்ட இக்கோவில் பின்னாளில் முதலாம் குலோத்துங்க சோழனால் திருப்பணிகள் தொடங்கப்பட்டு மீண்டும் விக்ரம சோழனால் விரிவாக்கப்பட்டதாக கல்வெட்டுகள் கூறுகின்றன. நாடாண்ட விக்ரம சோழன் வெண்குஷ்டம் என்ற நோயால் பாதிக்கப்பட்ட போது இக்கோவிலில் வீற்றிருந்த ஆப்த சகாயேஸ்வரரை வணங்கி சிவபெருமானின் மேனியில் அபிஷேகம் செய்த திரவியத்தை தடவி குணமடைந்ததாக கூறப்படுகிறது. அதன் நன்றி கடனாகவே இந்த கோவிலை மன்னன் விரிவாக்கம் செய்து வழிபட்டதாக தல வரலாறுகள் கூறுகின்றன. சுமார் 7 ஏக்கரில் அமைந்துள்ள இக்கோவிலில் ஏராளமான சிற்பங்களும் தெய்வ சிலைகளும் அமைந்த நிலையில் கிழக்கு நோக்கிய கருவறையில் லிங்க திருமேனியராக ஆப்த சகாயேஸ்வரர் எழில் காட்சி தருகிறார். உலகம் எப்போதெல்லாம் அழிவை நோக்கி செல்கிறதோ அப்போதெல்லாம் மனிதர்கள் உள்ளிட்ட ஜீவராசிகளை இந்த ஆப்த சகாயேஸ்வரர் காத்து வருவதாக தல புராணங்கள் தெரிவிக்கின்றன. மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய சிறப்புகளுடன் விளங்கும் கோவிலில் தென்திசை நோக்கிய சன்னதியில் அம்பிகை சௌந்தரிய நாயகியாக ஐஸ்வர்யம் நிறைந்த தேவியாக அருள் பாலிக்கிறார். சிவனின் ஆணைப்படி இந்த துளசி தபோவனத்தில்தான் மகிஷாசுரனை வதம் செய்த துர்கை அசுரனின் ரத்தத்தை அள்ளி பருகினாள். அப்போது உண்டான தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக இங்குள்ள சிவலிங்கத்தை பூஜித்து விமோச்சனம் பெற்றதாக தல புராணம் கூறுகிறது. ஸ்ரீ சிவ துர்க்கையம்மன் இவ்வாலயத்திற்கு வருகை புரிந்த போது தன்னுடைய சக்தியான பார்வதியை சௌந்தரமாக வா என சிவபெருமான் அழைக்க பார்வதி அழகிய சொரூபமாக வெளிப்பட்டதால் இத்தல இறைவிக்கு சௌந்தரிய நாயகி என பெயர் வழங்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு ஆபசகாயேஸ்வரர் அப்படின்னு பேர். ஆபத் அப்படின்னு கேட்டா சங்கடம், சகாயம் அப்படின்னு சொன்னால் உதவி அப்படின்னு பொருள். இந்த சுவாமியே பெரும் ஆபத்து காலத்திலையும் நமக்கு ஏற்படக்கூடிய பெரும் இன்னல்கள் காலத்திலையும் பெருமானுடைய சரணாகதியை அடைந்து அவர்கிட்ட நாம என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி அபயம் கேட்கும்போது சுவாமியானவர் நமக்கு அபயம் அளித்து இங்கே காத்தருள்கின்றார். அதனால சுவாமிக்கு ஆபசகாயேஸ்வரர் அப்படின்னு பேர். மூலஸ்தானமாக இருக்கக்கூடிய அம்பிகைக்கு சௌந்தரிய நாயகி அப்படின்னு பேர். இத்தலத்தில் விநாயகர் பேருருவத்துடன் அமர்ந்த திருக்கோலத்திலும் வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி நின்ற திருக்கோலத்திலும் அமைந்துள்ளதோடு நவநிதிகளையும் அருளும் குபேரனின் திருமேனி இங்கு அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். இந்த ஆலயத்தில் 2வது பிரகாரத்தில் தென்முகம் நோக்கி 8 கைகளோடு துர்கா பரமேஸ்வரி மகிஷாசூர மர்தினியாக காட்சி தருகிறாள். இவளது பெயரே நாளடைவில் மருவி துக்காட்சி என இவ்வூருக்கு பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது. மற்ற சிவாலயங்களிலும் வரப்பிரசாதியான அம்பிகை இவ்வாலயத்தில் ஆட்சி புரியும் அம்பிகையாகவும் இருப்பதால் சர்வதோஷ நிவர்த்தி செய்யக்கூடிய அம்பிகையாகவும் திருமணம் உள்ளிட்ட நற்காரியங்களை நடத்தி தருபவளாகவும் விளங்குகிறார். இத்திருத்தலத்தில் மற்றொரு சிறப்பாக மகா மண்டபத்தில் சரபேஸ்வரர் எழுந்தருளி இருக்கிறார். இந்த தலத்தில்தான் வாராகிக்கும் துர்கைக்கும் சரபேஸ்வரர் தன் திருக்கோலத்தின் தத்துவத்தை விளக்கி அருளியதினால் அனைத்து சரபேஸ்வர தலங்களுக்கும் முதன்மையானதாகவும் இங்குதான் முதலில் சரபேஸ்வரர் வழிபாடு தொடங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இக்கோவில் கோஷ்டத்தில் வீற்றிருக்கும் நடராஜரின் கர்த்திர்மேனியை தட்டினால் எழும் நாதங்களின் இசை வெளிப்பட்டு கோயில் அற்புதத்தை பறைசாற்றுகிறது. இக்கோவிலில் மூலவரும் அம்பாளும் தென்முகம் நோக்கி இருப்பதால் இங்கு வரும் பக்தர்களின் சகல துன்பங்களையும் தீர்த்தருள்வதாக நம்பப்படுகிறது.
ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருக்காலத்தி என்ற தலமானது காற்றுபூத தத்துவத்தை அடிப்படையாக கொண்டதைப் போல இக்கோவிலில் அதற்கு இணையாக தென்காளஹஸ்தி என அழைக்கப்படுகிறது. இங்குள்ள இறைவன் தென்காலத்தி மகாதேவர் என அழைக்கப்படும் நிலையில் கோவில் வாயிலில் இன்றளவும் ஒரு காற்றின் சூழல் இருந்து கொண்டே இருப்பது ஒரு அதிசயமாக பார்க்கப்படுகிறது. மன கஷ்டங்கள், ஜாதக தோஷங்கள், தோல் வியாதிகள், கடன் பிரச்சினைகள் உள்ளவர்கள் இக்கோவிலில் உள்ள சிவன், அம்பிகை, சரபேஸ்வரர், துர்க்கை நால்வரையும் வணங்கி நலம் பெறலாம் என்பது நம்பிக்கை. மாலைமுரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக கும்பகோணம் செய்தியாளர் செந்தில்குமாருடன் கலைமாமணி நந்தகுமார்.